Hello guys, welcome back to your YouTube channel. So நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக மூவ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது, டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸ் பற்றிலாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் அப்டேட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ கடைசியாக நம்ம வீடியோ போட்டு 140 நாளுக்கு முன்னாடி தான் கைஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ திருப்பி நம்ம வந்து ஏர்ட்ராப்ஸ் பற்றி வீடியோ போட வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் எப்பயுமே ஃப்ரீயாக நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றி தான் கைஸ் போடுவோம். ஸோ ஃப்ரீயாக மீன்ஸ் மூவ் டு ஏர்ன், வாட்ச் டு ஏர்ன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் போட்டுட்ருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷனே பற்றி நம்ம வீடியோ போட்டாலுமே நமக்கு ரிஸ்க் இல்லாத மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் கைஸ் நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஸோ நீங்கள் வந்து கிரிப்டோக்கு புதுசாக இருக்கீங்க, ஏர்ட்ராப்ஸ்க்குலாம் இப்போ தான் புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக 140 நாள் வீடியோ போடாமல் நான் விட்டுட்டேன், சில ஒர்க்லாம் இருந்தனால. ஸோ இப்பயும் ஒர்க் இருக்குது, ஆனால் திருப்பி நம்ம வந்து வீடியோ போடணும், போட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கைஸ் நான் மறுபடியும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு தோணும், ஓகேங்களா? ஸோ நான் நல்லா இந்த 140 நாளில் நான் அதிகமான ஒரு யூனிக்குவான கண்டென்ட் வந்து நான் தேடி தாங்க இருந்தேன். அது மாதிரி நான் கண்டும் பிடிச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் வீடியோ வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஏர்ட்ராப் வீடியோ நம்ம போகலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சும்மா ஜஸ்ட் ஒரு NFT வந்து நம்ம சில டாஸ்க்லாம் பண்ணி கிளைம் பண்ணுறதா பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதேமாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டெஸ்ட்நெட்டு, அப்புறம் அதிகமாக இந்த மாதிரி குவெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி ரிவர்ஸ் கெயின் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸும் போடுவோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபியட் பாஸ் அப்படிங்கிற ஏர்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலேருந்து ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. ட்விட்டரில், டெலிகிராமில் நான் நிறைய குரூப்பில் இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் அதனால தான் கைஸ், சப்போஸ் நம்ம எந்த ஏர்ட்ராப்பை வந்து நம்ம பண்ணாமல் வர்றோமோ அந்த ஏர்ட்ராப்பில் தான் கைஸ் அதிகமான மணி வரும். ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கலாம் வரத்துக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன், நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் யுவர் ஃபியட் பாஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை வந்து ஒரு NFT மாதிரி கைஸ், அதாவது ஜெனசிஸ் NFT அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே இந்த ஜெனசிஸ் NFTக்கு ஏதாச்சும் ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெனசிஸ் NFTக்கு ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில இது கொடுத்ததில்ல. ஸோ இது கொடுக்கலாம், கொடுக்காமே போகலாம், ஓகேங்களா? ஸோ ஏர்ட்ராப் வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம பண்ணுறதுனால இதையும் நம்ம வந்து அட்டன் பண்ணி வைக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் கொடுத்துருங்க. இங்கே வந்து வேலட் அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்கல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அர்பிட்ரம் வேலட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ திரும்ப சொல்கிறதா, நீங்கள் எந்த ஒரு ஏர்ட்ராப் பண்ணும்போது உங்களோட செகண்டரி வேலட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, மெயின் வேலட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது நான் ஒரு மெயினெட்டில் லேயர் 0 டாஸ்க் பண்ண சொல்லி அதாவது பண்ணும் போதே என்னோட மெயின் வேலட்டே வந்து ஹேக் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதுவும் நான் இந்த மாதிரி புதுசாக வர, அதாவது ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்க இதை வந்து ஏர்ட்ராப் அட்டன் பண்ணி என்னோட வேலட்டை வந்து ஹேக் ஆகலை, லேயர் 0 ஏர்ட்ராப் பண்ணி என்னோட வேலட் வந்து ஹேக் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே உங்களோட செகண்டரி வேலட் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து இமெயில் அண்ட் உங்களோட அர்பிட்ரம் வேலட் அட்ரஸை கொடுத்து இதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேப்சா வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துங்க, ஓகேங்களா? ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு லிங்க் தரங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஜிஎல்ஐ வந்து நல்லாவே தெரியும். இதில் வந்து சின்ன கொஸ்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ கொஸ்ட் மீன்ஸ் ட்விட்டரில் லைக் ரீட்வீட் பண்ணுறது, சில போஸ்ட் ஏதாச்சும் போடுறது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி XP வரும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி XP வர உங்களுக்கு இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து அன்லாக் ஆகும். இங்கே பார்த்தீங்களா லெவல் 3ல் இருக்கேன் இப்போ நான். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு இது வந்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு அதை வந்து காட்டுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து பண்ணணும் அப்படின்னா இதில் மொத்தம் 3 லெவல் ஆஃப் டாஸ்க் இருக்கும், ஓகேங்களா? ஸோ 1 மினிட் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபியட் பாஸ்க்கான சேல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அலோ லிஸ்ட், ஆப்ஷனல், அப்புறம் இன்னொன்று வந்து மேண்டட்ரி அப்படின்னு இருக்கும். இது மாதிரி 3 செக்ஷன் ஆஃப் டாஸ்க் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் மேண்டட்ரியை வந்து முடிச்சிட்டேன். ஸோ அதனால் இப்போ என்னால் காட்ட முடியாது. ஸோ அந்த மேண்டட்ரி டாஸ்க் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த அலோ லிஸ்ட்டுக்கான டாஸ்க் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷனல்னு இருக்க டாஸ்கையும் நீங்கள் வந்து முடிச்சிருங்க. ஸோ அது ஆப்ஷனல் தானே இருக்குது, நம்ம பண்ண தேவையில்ல அப்படின்னு வந்து விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ இப்போ அந்த மேண்டட்ரி டாஸ்கில் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன். ஸோ ஒன்றும் பெரிய டாஸ்க்லாம் இல்லை கைஸ். நம்ம வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போடணும், லைக் ரீட்வீட் பண்ணுறது,
இந்த ஃபியட் பாஸோட அஃபிஷியல் சேனல் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுறது, அவங்களோட அஃபிஷியல் சர்வரில் டிஸ்கட் சர்வரில் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி தான் கைஸ் இருந்தது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஈஸியான டாஸ்க் தான். ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு காட்ட தேவையில்ல. சும்மா ஜஸ்ட் நீங்கள் அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி பண்ணாவே நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான இதுதான். ஸோ அதை வந்து நீங்களே பண்ணிடுவீங்க. அதனால தான் கைஸ் காட்டல. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பி எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த அலோ லிஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லாக் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த டாஸ்க் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கொஸ்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து அலோ லிஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டை நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் செகண்டரி வாலெட் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்மளோட அர்பிட்ரம் வேலட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா என் மெட்டாமாஸ்கை காப்பி பண்ணி நான் வந்து என்னோட வேலட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து இந்த கொஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி என்னோட ஆர்பிட்ரம் வேலட் அட்ரஸை வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிடுங்க கைஸ். ஸோ இப்போ வந்து கிளைம் ரிவார்டு அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து வேலட் சப்மிட் பண்ணின வித்தின் 5 டேஸில் வந்து நமக்கு வந்து அந்த ஃபியட் பாஸ் மெம்பர்ஷிப் கார்டை வந்து அனுப்பிடுவோம், ஏர்ட்ராப் பண்ணிடுவாங்க நம்ம வேலட்டுக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து கிளைம் ரிவார்டு அப்படின்னு இருக்கா. ஸோ வேலட் அட்ரஸை போட்டு கிளைம் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்ட் கிளைம்டு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து என்னன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து வேலட்டுக்கு வருமா வராதா அதை தான் கைஸ் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஓகே கைஸ், அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். இந்த ஆப்ஷனல் டாஸ்க்கும் பண்ணிருங்க, விட்டுறாதீங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் இந்த ஜுவெலி கெஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ ஏன்னா மறுபடியும் நியூ கெஸ்ட் வந்து அவங்க கண்டிப்பாக அதில் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து முடிச்சிருங்க. லீடர் போர்டில் கொஞ்சம் டாப்ல இருக்கிற மாதிரி பாருங்க கைஸ். ஸோ அடுத்து என்னன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம வந்து மெயில் ஐடியும் வேலட் அட்ரஸும் நான் வந்து ஒரு சைட்டில் வந்து சப்மிட் பண்ண சொன்னேன்ல. ஸோ அதில் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில் வரும் கைஸ். அந்த இமெயில அதாவது வெரிஃபிகேஷன் மெயில் வரும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் வந்து வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் கைஸ். ஓகேங்களா. ஏன்னா சக்ஸஸ் யுவர் ஃபேட் பாஸ் இஸ் ஆன் இட்ஸ் வே அப்படின்னா நீங்கள் எந்த வேலட் அட்ரஸ் சப்மிட் பண்ணீங்களோ அந்த வேலட்டுக்கு வந்து இந்த ஃபேட் பாஸ் வந்து வந்துருங்க. ஸோ இந்த NFT வந்து நம்ம வேலட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு என்ன யூஸ் கேஸ் அதை பற்றிலாம் நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு வீடியோவே மேக் பண்ணி போடுறேங்க. ஸோ நீங்கள் இதை வந்து கேட்கலாம். ஸோ இதை ஏன்டா நீ ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுற, நீ இதை டெலிகிராம்ல போட்டிருந்தா இருக்கிறவங்க பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால ஒரு சின்ன ஏர்ட்ராப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீடியோ பண்ணி அந்த பழைய வீடியோ கிரியேட்டிங் பேசுறது அதெல்லாம் நம்ம எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தாங்க இதை வந்து வீடியோவாக மேக் பண்ணி போட்டேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் கைஸ்.